அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கர் அவர்களின் சீரிய தலைமையில் இந்த வருடம் காலைச்சக்கரம் நாளை நமது என்ற நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டு, இந்த நிகழ்வை இன்று நமக்கு இணைந்து வழங்கும் சங்கமாக ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கம் என்று நமக்கு இணைந்து வழங்குகிறார்கள். ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் குணசேகரன் அவர்களுக்கும், சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் தமிழ்மாறன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் சபரி தேவன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் பரத்வாஜ் அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நமக்கு ஆசனங்களை அளிக்க இருக்கும் ஆசா நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்குலங்களுக்கும் மற்றும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரி தமிழ்மாறன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வீடியோ ஆன் பண்ணீங்க. ஓகே. வணக்கம், இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்று, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலையிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுணர்வும் அன்பும் அமைதியும் அறமும் தாய்த்திட எண்ணர்கள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரை யாவரும் கேளு என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இதையே அருள் புரிவாய். நன்றி. ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வை நமக்காக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியினுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய ரொட்டேரியன் குணமாறன் சார் மற்றும் ரொட்டேரியன் ஜானி சாம்சன் சார், ரொட்டேரியன் ரமேஷ் மோகன் சார், ரொட்டேரியன் சி சதீஷ்குமார் சார், ரொட்டேரியன் சீனிவாசன் மாவட்ட துணை சேர்மன் சார், அனைவரையும் வேளாங்கண்ணி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் வரவேற்று பெருமடைகிறேன். அதே போல இந்த நிகழ்வை பார்த்து தனது ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ரோட்டரி உறுப்பினர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினரையும் வேளாங்கண்ணி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் வரவேற்று, உடல்நலமே முக்கியம், அதாவது நோய் நொடி இல்லாத வாழ்வே அதிகமான நம் செல்வத்தை சேர்த்து வைத்திருந்தாலும் நோய் நொடி இல்லாத ஒரு உடல் இருந்ததுக்காக பல நன்மைகள் இருக்கும். அந்த விதத்தில் நமக்கு இந்த தியானத்தை எல்லாம் சொல்லிக் கொடுத்து நமக்கு உடல்நலத்தை பேணுவதற்காக நல்ல ஒரு முயற்சியை எடுத்த பயிற்சியை கொடுத்து நல்ல சிவம் ஐயா மற்றும் இலக்கியவாளன் ஐயா அவர்களுக்கு வேளாங்கண்ணி நான் சார்ந்திருக்கக்கூடிய வேளாங்கண்ணி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை துவங்கி. நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்ச்சி சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கத்தின் தலைவர் தமிழ்மாறன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் மண்ணு நீ வேணு நீ மறிகடல்கள் ஏழு நீ என்னும் நீ எழுத்து நீ இசைந்த கண்ணெழுத்து நீ கண்ணு நீ மணியும் நீ கண்ணுளாடும் பாவை நீ நன்னு நேர்மை நின்ற காதும் நன்னு மாறுதா மண்ணு நீ வெண்ணும் நீ மறிகடல்கள் ஏழு நீ என்னும் நீ எழுத்து நீ இசைந்த கண்ணெழுத்து நீ கண்ணு நீ மணியும் கண்ணுளாடும் பாவை நீ நன்னு நீர்மை நின்ற காதும் நன்னு மாறுதா. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். முத்திரை
அகர ஓசை நல்லா மூச்சு சொல்லுங்க. சின்மய முத்திரை வச்சுக்கோங்க. மூச்சு எடுத்து ஊ எடுத்து ஆதி முத்திரை மூச்சு எடுத்து ஏழு சொல்லுங்க. வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. விரல்களை நல்லா மடக்கி கேட்டீங்க. டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். அதே ரவுண்டா சுத்துங்க. விரல்கள் வட்டமா சுத்துங்க. ரைட் சைடு 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். அப்படியே எழுந்திருச்சுக்கிறோம். நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே இடுப்பு பகுதியை வட்டமா சுத்துறோம். செயல் பயிற்சி சுத்துறோம். 1 2 3. ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3. மூச்சு விடுங்க. ரைட் ஹேண்ட் நல்லா வட்டமா சுத்துங்க. காலோட ஒன்றில் 1 2 3. ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3. இடது கை 1 2 3. ஆப்போசிட் 1 2 3. சோல்டர் கை வச்சுக்கங்க. முழங்கை நல்லா வட்டமா சுத்தணும். 1 2 3 4 5. ஆப்போசிட் செய்யுங்க. 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. இடுப்புல கை வச்சுக்கிறோம். நல்லா மேல பாருங்க. அப்படியே மெதுவா ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா தாடைக்கு வச்சுக்கணும். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நல்லா பாருங்க. டவுன் கீழே பாருங்க. அப் டவுன். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நல்லா மூச்சு விடுங்க. ரைட் சைடு லெஃப்ட் ரைட் left right left. ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. மூச்சு விடுங்க.
ரைட் சைடு வந்து கீழ் நோக்கி வட்டமா ஒன்று, இரண்டு, மூன்று, அப்படியே ஆப்போசிட்டா. லெஃப்ட் சைடு வந்து கீழ் நோக்கி அப்படியே மூன்று வட்டம். ஒன்று, இரண்டு, மூன்று. ஸ்ட்ரைட்டா பாருங்க, நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து தேர்ட் ஆசனம். முதல் நிலை, இரண்டாவது நிலை, மூன்றாவது நிலை. நல்லா கையை உயர்த்தி நல்லா நடந்து விரல்கள் நல்லா உயர்த்துங்க. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, 10. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. சூரிய வணக்கம். 1, 2, பேக் பண்ணி கேட்டாவது 3. திரும்ப அப்படிங்கிறபடி ஆரம்பிச்சுங்க. 4 ரைட் லெக் பின்னாடி வச்சுக்கிறோம். 5 லெஃப்ட் லெக் நல்லா பின்னாடி. 6 கால் முட்டி நல்லா உடனே நல்லா டச் பண்ணி கீழே சாரி டச் பண்ணும். 7வது நிலை நல்லா பார்ப்போம். 8வது நிலை. 9வது நிலை ரைட் லெக் மாதிரி வச்சுக்கிறோம். பத்தாவது நிலை. நம்ம காலத்தை வச்சு 11வது நிலை. ஸ்ட்ரெயிட் ஆகிட்டு நல்லா மூச்சுங்க. 12வது நல்லா மூச்சுக்கிறோம். உடல் நல்லா இலக்கமாகும். உடல் ரத்தோட்டம் போகும். கண்களுக்கு விட நல்லா ரத்தோட்டம் போய் நல்ல கண்கள் நல்ல ஆரோக்கியம் பெறும். அடுத்தது கோணாசனம். காலோடு சேர்த்து நல்லா ஏற்றிடும். பக்கவாட்டில் அப்படியே வரையும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓடும். இடது கைகள் ரைட் சைட் சைடும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓடும். நல்லா சொல்றேங்க.
இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய தேவையில்லாத உளைச்சல்கள் குறையும், விழா நண்பர்கள் பலப்படும். நல்லா முடிச்சுக்கணும். உட்கட்டாசனம் வளைங்க வச்சிருக்காங்க. முதல்களை இரண்டாவது கைகள் நேர் சோல்டர் நேர் வச்சுக்கணும். மூன்றாவது சேர் பொசிஷன் வந்துடும். எவ்வளவு நீங்க கீழே வர முடியுமோ உடம்புக்கு முன்னாடி சாயப்படாது. நேர் ஸ்ட்ரெயிட்டா முடிஞ்சு ஸ்ட்ரெயிட்டா வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓடு. ராஜகம்பீராசன் கால் நல்லா களம் வச்சுக்கணும். அப்படியே இடத்துல கை வச்சு நல்லா ரைட் சைடு திரும்பிட்டு ரைட் லெக் நல்லா என் பொசிஷன்ல மறைக்கணும். நல்லா காலம் மறைக்க கைகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்ட்ரெயிட்டா நல்லா சொல்லுங்க. சொல்லிட்டு இடது காலம் நல்லா பொசிஷன்ல வச்சுக்கிறோம். கைகள் மேல வைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் நல்லா சொல்லுங்க. நல்லா மனதிடத்திற்குரிய இந்த ஆசனம் ராஜாவுடைய அந்த இருக்கை சேர் மாதிரி இருக்கிற நல்ல உடல்திறன் அதிகமாகும், மன ஆரோக்கியம் கிடைக்கும், கால்கள் நல்லா ஆரோக்கியம். அப்படி உட்கார்ந்து காலையில் வந்ததும் ஸ்ட்ரெயிட்டா வந்து நல்லா முடிச்சுருங்க. முதல் தடவை ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். வக்ராசனம் ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் நல்லா பிடிச்சிட்டு நல்லா ரைட் சைடு நல்லா திரும்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 போயிடுது. நல்லா சொல்லுங்க. சொல்லுங்க. இது வந்து முதல் தடவை நல்லா வலிமையடையும். இடது கால எடுத்துறீங்க, வலது கையில பிடிச்சிருங்க. இந்த அளவுக்கு நல்லா லெஃப்ட் சைடு நல்லா திரும்புறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. நல்லா சொல்லுங்க. மூச்சு எடுத்துக்கிறோம்.
அப்படியே வஜ்ராசனம் நிலை கொண்டதும் முடியாதவங்க சமங்கால் படுத்தி வஜ்ராசனம் நல்லா கால் பேர்வாரம் வந்து லைட்டா டச் ஆயிருந்தா போதும். இந்த குதிக்கால் தேய்க்கிற குதிக்கால் வந்து அகலம் வச்சுக்கணும். அகலம் வச்சுட்டு நல்லா உட்காந்து மெடிடேஷன் கபாலபதி பயிற்சி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 நல்லா பெரோட வச்சுட்டு நல்லா லெஃப்ட் சைடு நல்லா தூய்மைப்படுத்திட்டோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ரைட் சைடு விடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ரெண்டு கையிலையும் சின்ன பிரச்சனை நல்லா மூச்சுக்காது. அப்படியே மூச்சு காத்த மெதுவா கண்கள் மூடி மூச்சு காற்று மேலேயே கவனிங்க. அடுத்து பஸ்திரியா நல்லா மூச்சு உள்ளே இழுத்துருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஆழ்ந்து மூச்சு இழுங்க. அடுத்து மோதிரத்தை வச்சுக்கிறோம். நல்லா ஸ்ட்ரைட்டா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய் பஸ்திரியா நல்லா கபாலபதி பஸ்திரியா செஞ்சு நம்ம சுவாச உறுப்புகளை நல்லா தூய்மைப்படுத்தி வைக்கணும். நல்லா மூச்சு காற்ற கவனிக்கணும். அமைதியா மூச்செடுத்து அமைதியா வைக்கணும். நாடி சுத்தி பிராணாயாமம்.
பெருவரை வச்சுட்டு மெதுவா இடது பக்கம் மூச்சு எடுத்து மெதுவா இடது பக்கம் வரணும், வலது பக்கம் விடும். மீண்டும் வலது பக்கம் மூச்சு எடுக்கிறோம், இடது பக்கம் விட்டுறோம். ரெண்டு கையிலும் சுமத்து வச்சு நல்லா மூச்சு விடுங்க. நம்ம ஒரு சுற்று மட்டும் இப்ப செஞ்சிருக்கிறோம். நீங்க ஒரு 3 சுற்று 2 கையிலும் சுமத்து வச்சு மூச்சு விட்டு ஒரு 3 முறை செய்யுங்க. நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இப்ப 2 கையிலும் சுமத்து வச்சு ஆழ்ந்த மூச்சு 1 2 3 4 5 அப்படியே கால் நீட்டி சாந்தியாசன நிலைக்கு போயிருங்க. கண்கள் மூடி படுத்துருங்க. ஆழ்ந்த மூச்சு விடுங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை 10 உறுப்புகளும் ஓய்ந்து நிலைகொள்ளும். நம்முடைய கவனம் மூச்சு காற்று நிலையில் வைக்கும். நம்முடைய உடலும் மனமும் நல்ல இலக்கப்படுத்தியுள்ளது. நாம் உடலாலும் மனதாலும் பரிபூரண ஓய்வு நிலையிலும் இந்த நிலை பேரண்டத்திலிருந்து கிடைக்கூடிய பேரண்ட ஆற்றல் உச்சி முதல் பாதம் வரை 10 உறுப்புகளும் படர்ந்து தூய்மையடைந்து ஓய்வு நிலையில் நாம் ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். அப்படியே ரைட் சைடு லெஃப்ட் சைடு திரும்பிட்டு அப்படியே அழைச்சிட்டு ஆசனங்கள் மூச்சு பயிற்சி செஞ்சாச்சு. வாழ்க வளமுடன் வாழ்க்கை. நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசா நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினமொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். விவசாயி செயற்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம உணவு சாப்பிட்றோம். இது எதெல்லாம் சாப்பிடலாம், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற லிஸ்ட் பார்க்கலாம்.
இப்ப நான் என்ன பண்ண போறேன், எதெல்லாம் சாப்பிடலாம், எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல போறேன். ஒண்ணு, இனிப்பு சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்துடும். இனிப்பு எடுத்து குப்பையில போட்டுருங்க. இங்க பாருங்க, உப்பு சேர்த்திக்காதீங்க. உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா பிபி வந்துருமாமா, எடுத்து குப்பையில போட்டுருங்க. தக்காளி சேர்த்திக்காதீங்க, கிட்னில கல்லு வந்துடும். காரம் சேர்த்திக்காதீங்க, தோலெல்லாம் நோய் வந்துடும். கசப்பு தோறுப்பு நமக்கே பிடிக்கல, நமக்கே தெரியல, சாப்பிட்றதே இல்லை. புளி சேர்த்திக்காதீங்க, மூட்டு முழங்கால்லாம் வலிக்கும். பூமி கீழே விளைய எந்த பொருளையும் சாப்பிடாதீங்க. உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, பீட்ரூட், வெங்காயம், பூண்டு, கேரட்டு எதுவுமே சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீரணம் ஆகாது, உடம்புக்கு நோய் வருமாமா, அதாவது குப்பையில போட்டுருங்க. பால் சாப்பிடாதீங்க, பால் மனித உடம்பே இல்லையாமா, சில பேர் சொல்றாங்க, அதை எடுத்து குப்பையில போட்டுருங்க. முட்டைக்கோஸ் சேர்த்தி கூடாதாமா, சேர்த்திட்டா தைராய்டு எல்லாம் ப்ராப்ளம் வருமாமா, எடுத்து குப்பையில போட்டுருங்க. நான்வெஜ் வேண்டாங்கிறாங்க, எடுத்து குப்பையில போட்டுருங்க. இப்படி எல்லாத்தையும் எடுத்து குப்பையில போட்டீங்கன்னா தட்டு காலியா தான் இருக்கும். எதை சாப்பிடுவீங்க அப்புறம்? எல்லாம் குப்பையில கிடக்கும், சாப்பிட வேண்டிய பொருள் எல்லாம். அப்புறம் உட்காந்துட்டு வடை போச்சேன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். என்னங்க அநியாயமா இருக்கு. இனிப்பு சாப்பிட வேண்டாங்கிறாங்க, உப்பு சாப்பிட வேண்டாங்கிறாங்க, காரமும் சேர்த்திக்காதீங்கன்னு சொல்றாங்க, புளியும் வேண்டாங்கிறாங்க. எதாங்க சாப்பிடுறது? கடைசியா மருந்து மாத்திரையை மட்டும் அள்ளி அள்ளி சாப்பிட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, 100% கெமிக்கல் இருக்கிற ஒரு மருந்து மாத்திரையே ஜீரணம் பண்ற உங்க உடம்பு, இறைவன் நமக்காக படைச்சு கொடுத்திருக்கிற ஒரு உருளைக்கிழங்கு ஜீரணம் பண்ணாதா, ஒரு தக்காளியை ஜீரணம் பண்ணாதா? யோசிச்சு பாருங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த குப்பையில போட்டீங்க இல்லையா, எல்லாத்தையும் தட்டுல வச்சு சாப்பிடுங்க, நல்லதுதான். ப்ராப்ளம் உணவில் இல்ல, நமக்கு சாப்பிட தெரியலீங்க. நாம் ஒழுங்காக சாப்பிடும் வித்தையை மட்டும் கற்றுக்கொண்டால் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம். நமக்கு சாப்பிட தெரியலங்கிறதுக்காக இது வேண்டாம் அது வேண்டாம்னு கடைசியில எதுவுமே சாப்பிடறது இல்லைங்க. இங்க பாருங்க, சிம்பிளா சொல்லிட்டுங்களா, அதாவது எதை சாப்பிடுறோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி சாப்பிடுறோங்கிறதாங்க முக்கியம். எனவே பூமி கீழே விளையிற பொருளை ஏன் ஒழுங்கா ஜீரணமாக மாட்டேங்குதுன்னா, அதாவது பூமி கீழே விளையிற பொருளை ஒரு 5 முறை 8 முறை மெல்லணும். பூமிக்கு மேல விளையிற பொருளை 2 முறை 3 முறை மென்னா போதும். நாம ஒழுங்கா மெல்றது இல்லைங்கிறதுக்காக தான் பூமி கீழே விளையிற பொருளை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இனிப்பு இருக்கு இல்லையா, இனிப்பு சுவைய நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டா சர்க்கரை வியாதி குணமாகுங்க. ஆனா இனிப்பை முழுங்குனீங்கன்னு வச்சுக்கங்களேன், சர்க்கரை வியாதி வரும். உப்பு இருக்கு இல்லையா, உப்பை ரசிச்சு சாப்பிட்டீங்கன்னா பிபி குணமாயிருங்க. உப்பை முழுங்குனா பிபி வந்துடும். நான் வேற மாதிரி சொல்றேங்க, அதாவது தக்காளிய முழுங்குனீங்கன்னா கிட்னில கல்லு வரும். அந்த கிட்னி கல்ல கரைக்கிறதுக்கு வைத்து என்ன தெரியுமா, தக்காளிய நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிட்டா கிட்னி கல்லு கரைஞ்சிடும். இப்போ கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதை முழுங்குனா தோல்ல வியாதி வருங்க. கத்திரிக்காவை நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிட்டா தோல் வியாதி குணமாயிரும். இப்ப புரிஞ்சுக்கங்க, ஒரு பொருளை ஒழுங்காக சாப்பிட தெரியாமல் நாம் தவறாக சாப்பிடும் பொழுது அது ஒரு நோயை உற்பத்தி செய்கிறது. உடனே சிலர் என்ன பண்றாங்க, அந்த பொருளை சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு ஜோக்கு மாதிரி இருக்கு. ஒரு போலி மருத்துவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து இருந்தாராமா. ஒருத்தர் காலில் ஆணி இருக்கு என்ன பண்றதுன்னு கேட்டாராமா. இவரு அது நல்லா கேலண்டரா மாட்டிக்கோன்னு சொன்னாராமா. இன்னொரு பேஷண்ட் உட்கார இடத்துல கட்டி என்ன பண்றதுன்னு கேட்டாராமா. தள்ளி உட்காருன்னு சொன்னாராமா. அந்த மாதிரி இருக்கு. இனிப்பு ஒழுங்கா சாப்பிடாம ஒருத்தருக்கு நோய் வந்தா அவரை பார்த்து இனிப்பே சாப்பிடாதே அப்படின்னா இதற்கு பேர் வைத்தியம் இல்ல. இனிப்பை ஒழுங்கா சாப்பிடுவது எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பதே வைத்தியம். எனவே இங்க பாருங்க, என்ன வேணாலும் சாப்பிடலாங்க. நீங்க சும்மா எல்லாம் சொல்லுங்க, இந்த சீனா பக்கம் எல்லாம் போய் பாருங்க, சைனீஸ் கடல்ல கப்பெல்லாம் மட்டும்தான் விட்டு வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. ஆகாயத்துல இந்த பிளைட்டை மட்டும் தான் விட்டு வச்சிருக்காங்க, மத்த எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க, நல்லா தாங்க இருக்காங்க, 150 வயசு வாழ்றாங்க. இங்க பாருங்க, எதை சாப்பிடறோம்னு முக்கியம் இல்லைங்க, எப்படி சாப்பிடறதாங்க முக்கியம். அதனால இனிமேலு எதையுமே வேண்டாம்னு சொல்லாதீங்க. அது இனிப்பாகட்டும், கசப்பாகட்டும், தோரப்பாகட்டும், உப்பாகட்டும், என்னமோ எல்லாத்தையும் சாப்பிடுங்க. ஆனா ஒரு கண்டிஷன், நல்லா பசி எடுத்து
உதட்ட மூடி நல்லா பல்லுக்கு வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சு கவனத்தை சாப்பாட்டுல வச்சு பிரார்த்தனை பண்ணி டிவி பார்க்காம செல்போன்ல பேசாம புக்கு பிடிக்காம முழு கவனத்தையும் உணவுல வச்சு நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிட்டா எல்லாமே ஜீரணமாகும். தைரியமாக சாப்பிடலாம். நம்ம எல்லாம் பிறந்ததே சாப்பிட்றக்கும் லவ் பண்றதுக்கும் தான். ரெண்டுமே தெரியல, எதுக்கு வாழணும்? ரெண்டாவது ஐட்டத்தை அப்புறமா பாத்துக்கலாம். புரிஞ்சுக்குங்க. உணவு பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லதுதாங்க. அதாவது ஆப்பிரிக்கால ஒரு ஊர்ல மண்ணை சாப்பிடுறாங்களாமா. ஆப்பிரிக்கால ஒரு ஊர்ல ஒரு திருவிழா வருஷத்துக்கு ஒருக்கா. அங்க என்ன பண்ணுவாங்களாமா, ஒரு இலைய போட்டு களிமண் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி அந்த களிமண்ணை கொஞ்சம் இலையில போட்டு சாப்பிடுவாங்களாமா வருஷத்துக்கு ஒரு தடவை. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பஞ்சம் வந்துருச்சாமா, விளைச்சலே இல்லையாமா, நிறையாயிடுச்சாமா. உடனே என்ன பண்ணாங்களாமா, பழைய மாதிரி அந்த களிமண்ணை சாப்பிட்டு ஒரு ஊர்ல உயிரோட வாழ்றாங்களாமா. ஏங்க, டியூப்லைட்டை ஒருத்த வாயில போட்டு மென்னு சாப்பிட்றத பாத்தீங்களா இல்லையா? நம்ம பாக்குறோமா இல்லையா? எப்படி அது முடியுது? டியூப்லைட்டையே ஜீரணம் பண்ற ஒரு உடம்புக்கு ஒரு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஜீரணமாகாது. ஒரே டெக்னிக் தான். பசி எடுத்து உதட்ட மூடி நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு கவனத்தை சாப்பாட்டுல வச்சு இறை பிரார்த்தனையோட நல்லா மென்னு சாப்பிட்டா எல்லாமே ஜீரணமாகும். எனவே தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, நீங்க இனிப்பு சாப்பிடாம இருக்காதீங்க. யாரெல்லாம் சக்கரை வியாதி வந்துரும் சொல்லி இனிப்பே சாப்பிடாம இருக்கிறீங்களோ உடம்புக்கு தேவையான இனிப்பின் மூலியமாக கிடைக்கிற மண் சக்தி குறையும். அப்ப இன்னும் நோய் பெருசாகுமா கம்மியாகுமா? இந்த தோல் வியாதி உள்ளவங்க எல்லாம் காரம் சாப்பிட்றதே இல்லை. பாருங்க, காரத்துல 2 வகை இருக்குங்க. நீங்க இந்த பச்சை மிளகா காரம், இந்த சிவப்பு மிளகா காரத்தை வேணா விட்டுருங்க, மிளகு காரம் சாப்பிடலாம்ல. முட்டைக்கோஸ் காரங்க, திப்பிலி காரங்க, அதை சேர்த்துக்கீங்களேன். சோ மூலிகை மூலியமா கிடைக்கிற காரங்கள் மிகவும் நல்லது. திப்பிலி எடுத்து வாயில போடுங்க, தோல் நோய் குணமாகும், ஆஸ்மா குணமாகும், வீசிங் குணமாகும். பல பேர் திப்பிலி பார்த்ததே இல்லை. எனவே இனிமேல் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே வேண்டாம்னு சொல்ல வேண்டாங்க, எல்லாமே சாப்பிடலாங்க. ஆனா என்ன, போதை பொருளை சாப்பிடக்கூடாது. இந்த கடையில விற்கிற அஜினமோட்டோ சோடாப்பு கலந்த இந்த பொருளை சாப்பிடக்கூடாதே தவிர வீட்டுல சமைச்ச உணவை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ தாராளமா சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி நல்லா மென்னு சாப்பிடுங்க, எல்லாமே சாப்பிடலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்படி அனைத்து உணவுகளையும் ஒழுங்காக சாப்பிட்டு நாம் வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு நல்லதொரு சிந்தனை. கீழர் பாஸ்கர் ஐயாவோட மெயின் கருத்து என்னன்னா, நாம் உண்ணும் உணவை எந்த அளவுக்கு மென்று சாப்பிடுகிறோமோ அந்த உண்மையிலே நமக்கு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் என்பது அவர்களுடைய அற்புதமான கருத்து. அனைவரும் இதை இந்த காலகட்டத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அனைவருக்கும் ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு முதல் படி சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த மென்னு சாப்பிடுறது வந்து உடலுக்கு வந்து இந்த உண்மை நீரை வந்து நம்ம உடலுக்கு வந்து ஒரு ஆரோக்கிய உணவு வந்து நமக்கு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி கீழர் பாஸ்கர் ஐயா வந்து தொடர்ந்து அந்த கருத்தை வலியுறுத்தி வர்றாங்க. தொடர்ந்து அவர்களுடைய நிகழ்வில் சிறப்பாக காலை சிந்தனைகளை அளித்து சிறப்பித்த கீழர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சிருந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்று நமக்கு இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள் தொடர்ந்து நமக்கு பல்வேறு விஷயங்களை கருத்துக்களையும் கூறி நமக்கு சிறப்பித்து வருகிறார்கள். அந்த வகையில இன்றும் நமக்கு இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொடுக்க இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க குரு வாழ்க, குருவே. எல்லாம் அல்ல இறையாற்றலையும் எங்கும் நிறைந்த குரு மகான்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்ளும். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து ஞானிகளும் நம்மோடு ஒன்றி கலந்து நம்மை வழிநடத்துவார்களாம். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளமுடன்.
நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு குரு தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த உலக மக்கள் அனைவருடைய மகிழ்வான வாழ்விற்காக பல தத்துவங்களை ஆழமாக வழங்கியிருக்கிறார். அதிலே முதன்மையான தத்துவமான வாழ்க்கை தத்துவத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவைகள் 3 என்று நாம் சிந்தித்தோம். மனித வாழ்க்கைக்கான தேவைகள் 3 தான். தேவைகளை கடந்து நாம இப்ப சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவையற்ற பொருட்களை எல்லாம் தேவையாக மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனாலதான் மகரிஷி அவர்கள் ஆழமாக இதுதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய தேவை என்று வலியுறுத்தி இருக்கிறார். 2வது, காப்புக்கள் 3 நாம அறிந்திருக்கிறோம். அதற்காக அருள் காப்பு என்ற ஒரு ஆழமான சிந்தனையும் நாம பெற்றிருக்கிறோம். 3வதாக அறநெறிகள் 3 இப்ப நாம சிந்திக்க துவங்கி அதிலே ஒழுக்கம் என்ற ஒரு ஆழமான அறநெறியை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்கள் சொன்னது கூட ஒழுக்க நெறியில் ஒன்றுதான். உங்கள் உடலிற்கு நன்மை செய்வது போல நீங்கள் வாயை மூடி மென்று கீழே அமர்ந்து முழு கவனத்தோடு பசி இருக்கும் போது நீரை அதிகமாக அருந்தாமல் அந்த உணவை சாப்பிடுவது என்பது ஒரு ஒழுக்க நெறி. இப்படி சாப்பிட்டால்தான் நம்ம உடம்புக்கு நல்லது நடக்கும்னா நீங்க அப்படி சாப்பிடுவது ஒழுக்கம். இதை மாறி மீறி செய்வது ஒழுக்கமற்ற ஒரு செயல். புரியுதுங்களா? இந்த ஒழுக்கத்தை நீங்க இந்த மாதிரி புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்னோட வாயை மூடாம டிவியை பார்த்துட்டு பசி இல்லாத போது நான் உணவை உண்ணுவது என்பது மிகப்பெரிய ஒழுக்கக்கேடு. அது என்னுடைய உடலுக்கு நானே செய்யக்கூடிய ஒரு துன்பச் செயல். சரிங்களா? அப்ப இந்த ஒழுக்க மீறிய செயலுக்கு இயற்கை ஒரு தண்டனையை உங்களுக்கு கொடுக்கும். தண்டனை கொடுக்கும். அதுதான் இன்னைக்கு உடல்ல வரக்கூடிய நோய்களாக, துன்பங்களாக, பிரச்சனைகளாக மாற்றம் பெறுகிறது. அப்ப உடலுக்கான ஒழுக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். அதிகாலையிலே எழ வேண்டும், பச்சை தண்ணீரிலே குளிக்க வேண்டும், உடலை நன்றாக உழைப்புக்கு உட்படுத்த வேண்டும், உடலுக்கான பயிற்சியை சரியாக செய்ய வேண்டும், உடலுக்கு தேவையான உணவை அளவாக, முறையாக, சரியாக கொடுக்க வேண்டும், நீரை சரியாக அருந்த வேண்டும், உடல் கழிவுகளை அது வெளியேறும் போது முறையாக சரியாக வெளியேற்றிக் கொள்ள வேண்டும், அதற்கான உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும், நன்றாக உறங்க வேண்டும், வித்து சக்தியை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும், எண்ணங்கள் எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும், மனம் அமைதியாக இருக்க வேண்டும். சரி, இதெல்லாம் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கான ஒழுக்க விதிகள். அப்ப இந்த ஒழுக்க விதிகள் எல்லாம் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தானாகும். இப்படி நம்ம வாழ்க்கைக்கு நிறைய விதிகளை இயற்கை வைத்திருக்கிறது. அந்த விதிகளை அறிந்து வாழ்வது ஒழுக்க வாழ்வு என்று வைத்துக் கொள்ளலாம். எனக்கு தெரியாது சார், அதனால நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்வதற்கு கூடாது. தெரிந்து கொள்ள வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய பொறுப்பு, ஒவ்வொருவருடைய கடமை. எனக்கு தெரியாது சார் அப்படின்ட்டு யாரும் மிளகாப்பொடி எடுத்து கண்ணுல போட்டுக்கிறது இல்லை. சரிதானா? குழந்தைகள் அப்படி பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் இந்த சமுதாயம் இருக்கு. அதுக்கு தான் பெற்றோர்கள் இருக்கிறாங்க. வாழ்க்கையை பற்றிய உண்மையை போதிப்பதற்கு தான் இந்த சமுதாயமும் பெற்றோர்களும் முன்னோர்களும் இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் நிறைய விஷயத்தை சொல்லி வைத்துக் கொண்டு போயிருக்கிறார் இல்லையா? அப்ப அவற்றை என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்றேன் அப்படின்னா அதற்கான அடிப்படை தகுதி என்ன? அறிவை பெருக்குதல், அறிவை பெறுதல், அறியாமையிலிருந்து விடுபடுதல். எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கரண்ட்ல கை வச்சா கரண்ட் ஷாக் அடிக்காம இருக்காது. ஐயோ தம்பிக்கு தெரியாம வச்சுட்டு அப்படியெல்லாம் இருக்காது. அது ஷாக் அடிச்சு தூக்கிதான் வீசும்.
அப்ப என்ன தேவை? அறிவை நான் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதான் ஏன் சொன்னாங்க, எப்படி சாப்பிட வேண்டும், சரிதானா, எப்படி தூங்க வேண்டும், எல்லாத்துக்கும் நமக்கு அறிவை பெருக்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும். அப்ப என்னுடைய வாழ்க்கையை பற்றிய அறிவை நான் பெருக்கிக் கொள்வதற்கு தான் 6 அறிவை இறைவன் நமக்கு கொடுத்துக்கிறான். அதை கற்றுக்கொண்டு அதை பெருக்கி அதன்படி வாழ்வதற்கு நாம முயற்சித்தோமானால் நம்முடைய வாழ்க்கை ஒழுக்க வாழ்க்கையாக மாறிவிடும். ஒழுக்கம் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, ஒழுகுதல் என்பதிலிருந்து தான் ஒழுக்கம் வருது. ஒழுகுதல் அப்படின்னா பாருங்க, ஒரு எண்ணெய் ஒழுகுகிறது அப்படின்னா ஒரு சீராக ஒழுகு, பார்த்திருக்கீங்களா? அப்ப நம்முடைய வாழ்க்கை இயற்கையோடு இணைந்து சீராக நடைபெறுவதற்கு ஒழுகுதல். ஒழுகுதல் என்றால் நடத்தல் என்று பெயர். அப்ப எப்படி நடக்கணும்? இயற்கையோடு, இயற்கையினுடைய சட்டத்தோடு. பசித்து புசி, இது மிகப்பெரிய ஒழுக்கம். எந்த ஒரு ஆடு மாடு நாயும் பசி இல்லாம ஒரு பருக்கை கூட திங்காது, இல்லையா? நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். பசியின்றி எந்த உயிரும் ஒரு துளி இமைய கூட திங்காது. அப்ப இயற்கையினுடைய விதியை அது அறிந்திருக்கிறது, அதன்படி அது செயல்படுகிறது. நாம இயற்கையினுடைய விதியை அறியவில்லை, அறிந்த போது அதன்படி செயல்படுறதில்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க, பசித்து புசி, துய்க்க துவர பசித்து என்று சொல்லிவிட்டார் வள்ளுவர். துய்க்க துவர பசித்து, நல்லா பசிச்சா சாப்பிடு, இல்லாட்டி சாப்பிடாத. எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க, எங்களோட உடம்புல நோய் இருக்குது, என்ன பண்றது, எனக்கு கான்ஸ்டிபேஷன் என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. நான் சொல்ற ஒண்ணே ஒண்ணு, காலையில பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க, பசிக்கலைன்னா சாப்பிடாதீங்க. ஏன்னா உங்க உடலிலே இரவு சாப்பிட்ட உணவினுடைய ஆற்றல் முழுசா செரிமானமாகி அடுத்த நாள் காலையில உங்க உடலுக்கு ஆற்றல் தேவைப்படும் போதுதான் பசி ஏற்படும். இப்ப நீங்க இரவு சாப்பிட்டுட்டீங்க, ஃபுல்லா காலையில எந்திரிக்கிறீங்க, ஃபுல் கட்டு நைட் கட்டிட்டு படுத்துருக்கிறீங்க, காலையில எந்திரிச்சா உங்களுக்கு பசிக்குமா? கண்டிப்பா பசிக்காது. ஏன்? ஃபுல்லோடு உள்ள நின்றுட்டு இருக்குது, அது இன்னும் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகல, சரிங்களா? அப்போ அது ஃபுல்லா எனர்ஜியா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? அது உடல்ல இருக்கிற கழிவுகளை எல்லாம் வெளியே தள்ளும். டாய்லெட் போகும், கண்டிப்பா போகும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த உயிராற்றல் உங்க உணவை முழுசா செரிமானம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதற்கப்புறம் அந்த கழிவு நீக்க செயல்ல ஈடுபடும். அப்போ நீங்க அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். நாம என்ன பண்ணுவோம்? பொறுக்க மாட்டோம். அதுக்குள்ள 9 மணிக்கோ 8 மணிக்கோ வயித்துல மறுபடியும் கொட்டிடுவோம் சோத்தை. அப்ப அந்த கழிவு நீக்க செயல்பாட்டுல செயல்பட வேண்டிய அந்த உயிராற்றல் மறுபடியும் வயித்துல வந்து வேலை செய்யும். தேவையே இல்லாம வயித்துல வந்து வேலை செய்யும். அப்படி செய்யும்போது என்ன ஆகும்? கழிவு நீக்க மண்டலத்துக்கு போய் கழிவு நீக்கிற ப்ராசஸ் நின்று போயிடும். மறுபடியும் மத்தியானமாவது பசிக்கிறதுக்கு விடுறீங்களா? அதுவும் விடுறது இல்லை. ஏன்னா காலையில ஃபுல்லா லோடு கொட்டிட்டோம், சரியா? நைட் கொட்டின லோடுக்கே ஒன்றும் வேலை இல்லை, மறுபடியும் லோடு கொட்டி இருக்கிறீங்க, சரிதானா? அப்ப அதுக்குள்ள மணி 1 மணி ஆயிரும். அப்ப பசி வர்றதுக்கு விட மாட்டீங்க, மறுபடியும் லோடு ஏற்றிடும். இப்ப தொடர்ந்து லோடு ஏத்திட்டே இருந்தா எந்த பக்கம் கழிவு இருக்கும்? சொல்லுங்க. உங்களுக்கு தொடர்ந்து வேலை சொல்லிட்டே இருந்தா நீங்க எப்படி தூங்குவீங்க? எப்படி ரெஸ்ட் எடுப்பீங்க? அப்ப என்ன ஆவீங்க? கொஞ்ச நாள்ல மென்டல் ஆயிருவீங்க, பைத்தியம் பிடிச்சிரும் உங்களுக்கு. அப்படி இந்த உடலுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு இப்ப நம்ம பண்ற பாட்டுல, புரியுதா இல்லையா? அப்ப எது ஒழுக்கம் என்பதை நீங்க ஆழமாக சிந்தனைக்கு எடுக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுக்கிற செயலை நீங்கள் தெரிந்து செய்தாலோ தெரியாமல் செய்தாலோ அது ஒழுக்கக்கேடுதான். அதை தெரிந்து கொள்வதற்கான பொறுப்பு நம்ம எல்லாருக்கிட்டும் இருக்குது. அதுதான் 6வது அறிவு, சிந்தனை அறிவு இறைவன் கொடுத்திருக்கிறான். மற்ற உயிர்களுக்கு அப்படி சொல்லி தெரிவிக்க முடியாது, அது கற்று புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் மனிதனால் அது முடியும். அப்ப ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நம்ம கவனமா இருக்கணும். நம்முடைய எண்ணமோ சொல்லோ செயலோ தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தருவதாக அமையக்கூடாது. இதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை விதி. இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைங்க. இந்த ஒரு விதியை நீங்க ஃபாலோ பண்ணிட்டா அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு வந்துச்சு. பாவப்பதிவுகள் நம்ம கிட்ட சேராது. பாவப்பதிவுகள் தானாக கழிவதற்கு ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில இனிமேல் துன்பம் என்பது நிகழாது. அந்த அளவிற்கு மிக முக்கியமானது இந்த ஒழுக்க நெறி. அப்ப நம்ம ஒவ்வொரு எண்ணமும் நாம் எப்படி இருக்கணும்? ஒரு ஆராய்ச்சியில் இருக்கணும். இது ஒழுக்கமான எண்ணமா? இது எனக்கு பிறருக்கு நன்மை செய்யற எண்ணமா? தீமை செய்யற எண்ணமா? ஒரு சொல் சொல்கிறோம்,
இந்த சொல் எனக்கும் பிறருக்கும் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? நன்மை செய்யும்னா சொல்லுங்க, இல்லாட்டி சொல்லாதீங்க, மௌனமாக இருங்கள். அதனாலதான் நிறைய மகான்கள் பேசுறதே இல்லை. நீங்க பேசாம இருந்தாலே பாதி பாவம் போயிடும், முக்காவாசி பாவமே போயிடும். இந்த வாயை திறந்து பேசி பேசி மத்தவங்க உடலையும் மனசையும் வருத்தப்படுத்தி வருத்தப்படுத்தி எத்தனை பாவத்தை வாங்கி வச்சு. பேசாம இருக்கு. சரிங்களா? பேச்சு வெள்ளி என்றால் பேசாமை தங்கம், மௌனம் தங்கம் என்று சொல்வார். பேச்சு ரொம்ப நல்லதுதான். அது எப்ப? அது இனிய சொல்லாக இருக்கு. சரிங்களா? அது வன் சொல்லாக, கடும் சொல்லாக, இன்னா சொல்லாக இருந்தால் அதை நீ சொல்றதை சொல்லாமே இருக்கலாம். அது பாவத்தை ஏற்படுத்தி விடும், ஒழுக்க மீறலாக மாறிவிடும். அதே போல ஒரு செயல் எனக்கோ பிறருக்கோ நன்மை செய்யும்னா நீங்க செய்யுங்க, இல்லாட்டி அதை செய்யவே வேண்டாம். ஏனால் அது பாவம். நன்றாக இந்த இடத்துல இன்னொரு ஆழமான கருத்தை நான் உங்ககிட்ட பதிவிக்கிறேன், உள்ள வாங்கிக்கோங்க. நீங்கள் யாரையும் காயப்படுத்தும் போது நீங்கள் காயப்படாமல் பிறரை காயப்படுத்த முடியாது. இது ஒரு மிக ஆழமான கருத்து. சரிங்களா? நாம துன்பப்படாமல் பிறரை துன்புறுத்த முடியாது. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன், இப்போ உங்க வீட்டுல ஒரு வாட்ச் வச்சிருக்கீங்க. வாட்ச் குழந்தை எடுத்து கீழே போட்டு உடைச்சு போட்டான். சரிங்களா? இப்போ உங்களுக்கு பயங்கரமான கோபம். கோபம் யாருக்கு வருது? நமக்கு வருது. பயங்கரமா கோபம் வருது. சரிங்களா? நீங்க கத்துறீங்க, உங்க ஹார்ட்ல பிபி ரைஸ் ஆகுது. சரிங்களா? உங்க உடல்ல உணர்வுகள், ரசாயனங்கள் எல்லாம் மாறுது. நீங்க பயங்கரமா துன்பப்படுறீங்க. அந்த துன்ப உணர்வை உங்க பையன் மேல காட்டுறீங்க, அவனும் துன்பப்படுறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் துன்பப்படாமல் உங்களுடைய பையனை துன்பப்படுத்த முடியாது. அப்ப உங்க பையனை துன்பப்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் அங்கே துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள், அதை விட பல மடங்கு. புரியுது இல்லைங்களா? அப்ப கோபம் என்பது பிறரை காயப்படுத்துவதால் வரக்கூடிய பாவம் அல்ல, உங்களை நீங்களே காயப்படுத்துவதால் வரக்கூடிய பாவம் அதுல அதிகம். புத்தர் சொல்ற மாதிரி கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுகளுக்கு தனக்குத்தானே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை என்று சொல்கிறார். யோசித்து பாருங்க, அந்த பையன் கீழே போட்டான், அவன் தான் தப்பு பண்ணான். உங்களுக்கு நீங்க ஏன் தண்டனை கொடுக்கணும்? நீங்க ஏன் கண்டபடி கத்தி ஹார்ட் அட்டாக் வரணும் உங்களுக்கு? புரியுதா? அப்ப நான் சொல்ற ஆழமான கருத்து என்னன்னா, நீங்கள் உங்களை காயப்படுத்தாமல் பிறரை காயப்படுத்த முடியாது. ஆனா நீங்க அதை கவனிக்கிறது இல்லை நாம பெரிதாக. அப்ப நான் பிறரை காயப்படுத்தும் போது என்னை நானே காயப்படுத்திக் கொள்கிறேன். பிறரை குறை சொல்லும் போது என்னை நானே குறையாக மாற்றிக்கொண்டுதான் குறை சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க கருமையத்தில் அந்த குறை பதிந்து விடும். அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த இடத்துல. நீங்கள் யாரையெல்லாம் எப்பொழுதெல்லாம் காயப்படுத்துகிறீர்களோ, துன்பப்படுத்துகிறீர்களோ, அப்பெல்லாம் நீங்களும் பல மடங்கு துன்பப்படுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம இந்த பூமிக்கு எதுக்காக வந்திருக்கிறோம்? இறைவனை உணர்வதற்கு வந்து. அதுக்கு எது தடையா இருக்குது? நம்முடைய கர்ம வினைகள் தடையா இருக்கு. அந்த கர்ம வினைகள் எப்படி உருவாச்சு? தனக்கோ பிறருக்கோ துன்பத்தை கொடுத்ததால் உருவாச்சு. அப்ப இப்ப என்ன பண்ணணும்? இனிமேலாவது அந்த பாவத்தை, கர்மாவை உருவாக்காமல் இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? பிறருக்கு துன்பம் கொடுக்கிறத நிறுத்தணும், தனக்கு துன்பம் கொடுக்கறத நிறுத்தணும். சரிங்களா? அப்ப தனக்கோ பிறருக்கோ துன்பம் கொடுக்கறத நீங்க நிறுத்திட்டீங்கன்னா இனிமேல் பாவம் சேருவது நிறுத்தப்படும். அப்ப இத்தனை நாள் சேர்த்தனத அதற்கு நாம நம்முடைய கடமையை, ஈகையை, செயலை இன்னும் ஒழுக்கமாக செய்யும் போது அவற்றிலிருந்து விடுபட்டு விட முடியும். அப்ப இனிமேல் நான் பாவம் சேர்க்காமல் இருப்பதற்கு ஒழுக்க விதியை நான் பயன்படுத்துவேன். அதான் மகிழ்ச்சி இரண்டொழுக்க பண்பாடுன்னு கொடுப்பாங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். இதுதான் முதல் விதி. அப்ப இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன்னு அர்த்தம். அதுக்கு வேற ஒண்ணும் அர்த்தம் இல்லை. இரண்டாவது, துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுடைய துன்பத்தை போக்குவேன்னா, நான் பிறருக்கு துன்பம் கொடுத்ததால பாவத்தை பெற்றுவிட்டேன். இப்ப பிறருடைய துன்பத்தை போக்குவதால புண்ணியத்தை பெருக்கி என்னுடைய பாவத்தை நான் கழித்துக் கொள்கிறேன். இதுதாங்க வாழ்க்கைக்கான விதி.
மகிழ்ச்சி சொல்லுவாங்க, இது வரைக்கும் இந்த பூமியில தோன்றிய அத்தனை மகான்கள், யோகிகள், ஞானிகள் சொன்ன அத்தனை கருத்துக்களினுடைய மொத்த சாரம் பைபிள் எடுத்து ஜூஸா பிரிஞ்சு 2 வரியில சொல்லுங்கன்னா இரண்டொழுக்க பண்பாடு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். குரானை பிழிந்து 2 வரியில சொல்லுங்க. பகவத்கீதையை பிழிந்து 2 வரியில சொல்லுங்க. மொத்த ஞானத்தையும் உலகத்தில் இருக்கிற அத்தனை மகான்கள் கொடுத்த அத்தனை ஞான நூல்களையும் ஒன்று சேர்த்து 2 வரியில சொல்லுங்கன்னா இரண்டொழுக்க பண்பாடு சொல்லிட்டு போலாம். இதை தவிர வேற எதுவும் இருக்காது. நீங்க வேணா சிந்திச்சு பாருங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இதை தவிர வேற எந்த மதமும் எந்த கருத்தையும் போதிக்கும். இதை பல்வேறு விதத்துல போதித்திருக்கிறார்களே தவிர இதுதான் அல்டிமேட் கோல். அப்ப இது நம்மளுடைய உச்சகட்ட ஒழுக்க இலக்கு. இது உடனே கடைபிடிக்க முடியுமானா நீங்க கடைபிடிச்சா ஞானி ஆயிருவீங்க. உண்மையாலுமே ஞானிகள் மட்டும்தான் இதை கடைபிடிக்க முடியும். ஞானம் பெற்றவர்கள் தான் இதை கடைபிடிக்க முடியும். நம்ம கேட்டுக்கலாம். பட் அதை நோக்கி நம்ம நகர வேண்டும். அப்ப என்ன பண்ணணும் நம்ம? என்னுடைய வாழ்க்கையில எண்ணத்தாலோ, சொல்லாலோ, செயலாலோ யாருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். இதுதான் ஒழுக்கம். அப்ப இது எல்லாம் எங்க நான் மீறனோ, எனக்கு துன்பத்தையோ, பிறருக்கு துன்பத்தையோ கொடுத்தேன் அப்படின்னா, அதற்கான விளைவை நான் அனுபவிக்கிறேன். விளைவு வரும். செயலுக்கு விளைவு நிச்சயம். இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய விதி. அடிப்படை விதியில அதுதான் முதல் விதி. தலையாய விதி, தலை விதி என்று நாம் சொல்லியிருக்கோம். அப்ப எந்த செயல் செய்தாலும் விளைவு வருவது நிச்சயமானால், நீங்க நல்ல செயல் செய்தால் உங்களுக்கு இன்பம் வருவதும், தவறான செயல் செய்தால் துன்பம் வருவதும் இயற்கையினுடைய நியதி. கடவுளாலே இதை மாற்றி அமைக்க முடியாது. சரிங்களா? அப்ப ஒழுக்க விதியை உயிராக கடைபிடிக்க வேண்டும்னு வள்ளுவம் சொல்லும். ஒழுக்கம் எழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட மேலாக நீ ஒழுக்கத்தை காக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ துன்பமின்றி வாழ முடியும். துன்பமற்ற வாழ்க்கை நீ வாழணும்னு நினைச்சா அதற்கு ஒரே வழி என்னங்க? நீங்கள் ஒழுக்க வழி வாழ வேண்டும். வேற வழியே கிடையாது உலகத்துல. இந்த பிரபஞ்சத்திலேயே கிடையாது. சரிங்களா? அப்ப அந்த ஒழுக்க விதியை நாம் ஆழமாக கடைபிடிக்கும். ஒவ்வொரு செயலிலும் ஒழுக்க விதியை நம்ம கடைபிடிக்கும். ஒரு செருப்பு கொண்டு போய் விடுறீங்க, நேரா விட்டு பாருங்க. உங்க கண்ணுக்கே பாக்குறதுக்கு அழகா தெரியும், நேர்த்தியா தெரியும். அங்கொன்னு இங்கொன்னு போடுங்க, நீங்க பாருங்க, உங்க மனசுக்கு ஒரு தொந்தரவா தெரியும். அது ஒரு ஒழுக்கம் கெட்ட செயல். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, 100 பேரு அந்த வழியா வர்றாங்க, 100 பேர் அந்த செருப்பு பாக்குறாங்க, அவங்க மனதிலே ஒரு உறுத்தல் ஏற்படும். தென்ன இப்படி விட்டுருக்கா, தென்ன இப்படி விட்டுருக்கா. அது மிகப்பெரிய பாவம். மிகப்பெரிய பாவம். நீங்க பாவத்தை உருவாக்கி. அப்ப ஒரு செயலை நீங்க நேர்த்தியாக செய்யும் போது புண்ணியத்தை பெருக்கி விட முடியும். இது ரொம்ப ஒண்ணும் ஒரு பெரிய கம்பசூத்திரம் எல்லாம் கிடையாது. சரிங்களா? ஒரு செருப்பை நீங்க நேரா விட்டா பாக்குற 100 பேர் அடடா அழகா விட்டுருக்கானே, அடடா அழகா விட்டுருக்கானே அவன் நினைச்சான்னா உங்களுக்கு புண்ணியம் வந்துருச்சு. அவன் மனசுக்கு ஒரு நிம்மதி, அவன் மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி. சரிங்களா? அப்ப ஒரு செருப்பு விடுவதை கூட நம்ம பாவமாக செய்ய முடியும், புண்ணியமாகவும் செய்ய முடியும். அப்ப ஒவ்வொரு செயலிலும் நாம கவனமாக இருக்க வேண்டும் அன்பர்களே. மிக முக்கியமாக நம்ம காலையிலிருந்து எழுவதிலிருந்து இரவு உறங்குவது வரைக்கும் அதிகபட்சம் 10 மணிக்கு முன்னாடி, 9 மணிக்கு முன்னாடி நீங்க உறங்குவது மிகப்பெரிய ஒழுக்கம். 10 மணிக்கு மேல நீங்கள் கண் விழிப்பது மிகப்பெரிய ஒழுக்கக்கேடு. உங்க உடலை நீங்கள் துன்புறுத்துகிறீர்கள். உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் கதறிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு இத்தனை நோய்களை நம்ம சம்பாதித்திருக்கோம். அப்ப நம்ம சரியாகணுமா வேண்டாமா? அப்ப நேரத்திலே உறங்க வேண்டும், நேரத்திலே எழுந்திருக்க வேண்டும். நான் முன்னாடி சொன்னது போல உண்ணுகின்ற உணவு, உடுத்துகின்ற உடை சரியாக இருக்க வேண்டும். சரிங்களா? அந்த தேவைகள் படுத்த பார்த்தோம் இல்லையா? ஒரு உடை உங்க உடலுக்கு இது வெப்ப தேசம்னா, இங்க நீங்க பருத்தி ஆடையை, வெப்பத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு ஆடையை உடுத்த வேண்டியது உங்களுடைய ஒழுக்கம். சரிதானே? இப்ப இத லெகின்ஸ் போட்டு போறீங்க. இந்த அடிக்கிற வெயில்ல லெகின்ஸ் போட்டுட்டு லேடிஸ் போனா, ஆண்கள் ஜீன்ஸை போட்டுட்டு போனா, இந்த உடம்பு கதறுமா கதறாது? உடம்பு எரியுமா எரியாதா? சொல்லுங்க. செல்போன் பாக்குறீங்களா? கண்ணு எரிய எரிய இது மிகப்பெரிய பாவச் செயல் இல்லையா? இந்த கண்ணு யோசித்து பாருங்க. இறைவனுடைய கொடையில எவ்வளவு பெரிய கொடை இந்த கண்ணு. இந்த கண்ணு 536 மெகா பிக்சல்ஸ் இறைவன் படைச்சு நமக்கு கொடுத்துருக்கிறான்.
பிரபஞ்சத்தையே பார்த்தாலும் வானம் அப்படி அழகா தெரியுது. இந்த கண்ணு இறைவன் நமக்காக கொடுத்திருக்கிறான். அது நமக்காக வேலை செய்யுது. எவ்வளவு அற்புதமா பார்த்து பார்த்து காட்சியெல்லாம் காமிக்குது. கலர் கலரா காமிக்குது. உணர வைக்குது. இவ்வளவு நல்லது செய்யற கண்ணை செல்போனையும் டிவியும் லேப்டாப்பையும் பார்த்து கண்ணை கதற விடுறோமே, இது பாவம் இல்லையா? மிகப்பெரிய பாவம். இதற்கான தண்டனையை நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும். எங்கெல்லாம் தனக்கும் பிறருக்கும் துன்பத்தை கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் நம்ம தண்டனை அனுபவிக்கணும். தண்டனை என்பது தவறு அல்ல. இறைவன் நாம் திருந்துவதற்காக அந்த தண்டனையை கொடுத்து நம்மளை காப்பாத்துறான். 7 இட்லி சாப்பிட்டீங்க, வயிற்று வலி வந்துருச்சுன்னா சரிதானே? அது இறைவன் கொடுக்கிற தண்டனை கூட கருணையின் பால் உட்பட்டதுதான். அவன் கொடுக்கலன்னு வச்சுக்கங்க, நீங்க 10 இட்லி சாப்பிட்டு செத்து போயிருவீங்க, 100 இட்லி சாப்பிட்டு செத்து போயிருவீங்க. அப்ப ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் கொடுக்கிற இன்பமும் இறைவன் கொடுக்கிற துன்பமும் இரண்டும் வரம்தான். இரண்டும் வரம்தான். சரிங்களா? துன்பம் கூட ஒரு வரம் தான். சரிங்களா? அப்ப ஒழுக்கத்தை மீறும் போது, ஒழுக்கத்தை மாற்றி அமைக்கும் போது அந்த இறைவன் தண்டனையை கொடுத்து நம்ம மீண்டும் அந்த ஒழுக்க நெறிக்கு உட்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார். அதை புரிந்து கொள்வர்கள் தண்டனைக்கு நன்றி சொல்வார்கள். வெளியில போய் கண்டது சாப்பிட்டீங்க, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, வாமிட் வந்துருச்சுன்னா வாமிட் வர்றதுக்கு யாரும் குறைபட்டு கொள்ள வேண்டாம். நீங்க கண்டதை தின்றதால் இன்று வாமிட் வந்தது. அப்ப நீங்க வாந்திக்கு நன்றி சொல்லணும். உங்க உடலுக்கு நன்றி சொல்லணும். அதுல இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாளைக்கு இனிமேல் நான் கடையில போய் கண்டதை திங்க மாட்டேன் என்ற ஒரு சங்கல்பத்தை எடுக்கணும். அதன்படி நிக்கணும். புரியுதா இல்லைங்க? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஆழமான சூத்திரங்கள். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில. நான் சொல்ற ஒண்ணே ஒண்ணு மனசுல வச்சு, நம்முடைய எண்ணத்தால கூட நினைக்காதீங்க. எண்ணத்தால் யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது. உங்களுக்கு தீங்கு நினைக்க கூடாது. அப்ப உங்களுக்கு தீங்கு நினைக்க கூடாதுன்னு என்ன? நீங்க கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டீங்கன்னா உங்க உடல்ல தீங்கு நடக்கும். நீங்க கோபப்படக்கூடாது. நீங்க பொறாமைப்படக்கூடாது. சரி, நாம பிறரை உயர்வாகவோ தாழ்வாகவோ நினைக்க கூடாது. முறையற்ற பாலுணர்வுக்கான எண்ணம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. பேராசை நம்மிடம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்மை நாமே துன்பப்படுத்துகிற ஒரு செயல். மொத்த ஆன்மீகத்திலே இந்த ஒழுக்க விதிக்குள்ள கொண்டு வந்துடலாம். நீங்க கோபப்பட்டா உங்களை துன்பப்படுத்துறீங்க. அப்ப ஒழுக்கத்தை மீறுகிறீர்கள். உங்க இருதயத்தை நீங்கள் பாதிப்புக்கு உட்படுத்துகிறீர்கள். அது நார்மலா ஓடிட்டு இருக்குது, இயற்கையோட இயற்கை அடைஞ்சு. அதை டென்ஷன் பண்ணி அது வேகத்தை ஏற்றி ஓட விடுறீங்க. அது கதறுது பாவம். 72 முறை துடிக்கிறது 102 முறை 120 முறை துடிக்குது. அடிச்சு புடிச்சிட்டு ஓடுது. உங்க இருதயத்துக்கு துன்பம் கொடுக்க சொன்னது யாரு? உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அதுக்கு துன்பம் கொடுக்குது? இப்படி நீங்க ஆழமாக சிந்திக்க வேண்டும். அப்ப என்னுடைய எண்ணம் ஃபைனலா சொல்லி நிறைவு செய்யறேன். நம்முடைய எண்ணத்திலே கொஞ்சம் கவனமா இருக்கு. எந்த மாதிரி எண்ணங்கள் வருகிறது என்பதை நீங்க பாருங்க. இதை பற்றி தத்துவ விளக்கங்கள் எல்லாம் பின்னாடி நான் ஆழமா பேசுவேன். எண்ணம் ஆராய்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவ சிந்தனை இருக்கு, அகத்தாய்வு இருக்கு. அது ஒன்று போதும் அத்தனை மனித குலத்தில் இருக்கிற துன்பத்தை போக்குறதுக்கு. அத்தனை மகான்கள் சொன்னது அந்த ஒண்ணுக்கு தான். அதுக்கு மகிழ்ச்சி பயிற்சியா வடிவமைச்சிட்டாங்க. அப்ப நம்முடைய எண்ணத்தால் நமக்கோ பிறருக்கோ துன்பம் கொடுக்கிறோமா அப்படின்னு டெய்லி நைட் செக் பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டு என்னுடைய எண்ணத்தால் யாருக்காவது நான் துன்பம் கொடுத்தனா? எனக்கு ஏதாவது துன்பத்தை கொடுத்து கொண்டேனா? என்னுடைய சொற்களால் இன்னைக்கு யாருக்காவது நான் துன்பம் கொடுத்தனா? என்னுடைய செயல் இன்னைக்கு யாருக்காவது துன்பத்தை ஏற்படுத்தியதா? அல்லது எனக்கே துன்பத்தை ஏற்படுத்தியதா? இரவு படுக்கும்போது தற்சோதனை செய்யுங்க. அதை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு திட்டமிடுங்க, முயற்சி பண்ணுங்க. தியானம் செய்பவர்களுக்கு அது சாத்தியம்தான். சரி, ஒரு டீ குடிப்பது மிகப்பெரிய ஒழுக்கக்கேடான ஒரு செயல். உங்களுடைய உடலுக்கு டீ என்பது தேவையில்லை. பால் ஒரு விஷம், டீத்தூள் ஒரு விஷம், அஸ்கா சக்கரை ஒரு விஷம், 3 விஷமும் கலந்த மகா விஷம் டீ. அந்த டீ எடுத்து வாயில ஊத்திட்டு, சரிதானுங்களா? இப்ப எனக்கு துன்பமே வரக்கூடாது இறைவானா? எந்த இறைவனும் உங்களை வந்து காப்பாற்ற மாட்டான். சரிதானுங்களா? டீ குடித்து உங்கள் உடலுக்கு உஷ்ணத்தை ஏற்படுத்தி உங்க உடலிலே நரம்பு செல்களிலே அதிகமான ஓட்டத்தை பாய்ச்சி உடலுக்கு துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நீங்க மிகப்பெரிய ஒரு ஒழுக்கம் கெட்ட செயலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்ளும். சரிங்களா? அதனாலதான் சொல்லுவாங்க, ஒழுக்கமே கடவுள் தன்மை என்று புத்தர் சொல்லுவார். இறைத்தன்மை வேற,
ஒழுக்கம் வேற அல்ல. ஒழுக்கமே இறைத்தன்மை. நீ இறைவனை அடைவதற்கான தகுதி நீ ஒழுக்கமாக இருப்பது மட்டுமே. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது மிகப்பெரிய ஆழமான சிந்தனை. அப்ப இதை புரிந்து கொண்டு உங்களை நீங்களே கொஞ்சம் கவனிங்க. நாம சொல்கிற சொற்கள் என்னையோ மற்றவர்களையோ காயப்படுத்துதா? தயவு செஞ்சு அதை நிறுத்திடுங்க. என்னுடைய செயல் தனக்கோ பிறருக்கோ துன்பத்தை கொடுக்குதா? தயவு செய்து அதை நிறுத்திடுங்க. முடிஞ்சா நல்லது செய்யுங்க, இல்லாட்டி பண்ணவே வேண்டாம். கம்முனாவது இருங்க, ஒண்ணும் தப்பு கிடையாது. மௌனமா இருங்க, போதும். சரிங்களா? சரி, அந்த விதத்திலே நம்ம ஒழுக்க விதியைத்தான் இந்த வாரமும் சிந்தித்திருக்கிறோம். அடுத்த வாரம் கடமை. அது ஒரு கடல். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்க மத்த எல்லா வாழ்க்கை நிலையிலையும் உங்களுக்கு மாற்றம். இந்த கடமையை மட்டும் நீங்க சரியாக புரிந்து கொண்டீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஞானியுடைய வாழ்க்கையாக மாறிவிடும். சரிங்களா? சரி, அதை பற்றி நம்ம ஆழமான சிந்தனையை அடுத்த வகுப்புல பார்ப்போம். இப்ப நான் சொன்ன சிந்தனையை ஒரு வாரத்திற்கு நீங்கள் தயவு செய்து பயிற்சி செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். சரிங்களா? ஏதோ நம்ம வந்தோம், சிந்தனை ஏதோ கொடுத்தோம், நீங்க ஏதோ கேட்டீங்க அப்படின்னு இல்லாம, இப்ப நான் சொன்ன விஷயத்தை நீங்க சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. அதை ஒண்ணுக்கு பல முறை யோசித்து பாருங்க. எந்த இடத்துல நாம் தவறு செய்கிறோம் என்பதை குறிப்பெழுதி கொள்ளுங்க. சரிங்களா? அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க. உடனே மாற்றம் நிகழாது. ஏன்னா பல்லாயிரம் வருஷமா இருக்கிற பழக்கம். கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்றத்தை நிகழ்த்தணும். ஆனால் நீங்க உங்களை கவனிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டீங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய மாற்றம். என்னுடைய எண்ணத்தை, சொல்லை, செயலை நான் கவனிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறேங்கிறதே மிகப்பெரிய மாற்றம். ஆன்மீகத்துல வெற்றியை கொடுக்கிற ஒரு விஷயம். முதல் கவனிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நோட் பண்ணிட்டு வாங்க. பிற்காலத்துல கொஞ்சம் காலம் ஆக ஆக அதை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். நிச்சயமா மாற்றி அமைங்க. நம்ம ஒவ்வொருவரும் ஒரு ஞான வாழ்வை, மகிழ்வான வாழ்வை வாழ்வதற்காக பிறந்தவர்கள். ஆனால் நான் இன்னைக்கு சொன்ன இந்த விதியை நம்ம கடைபிடிக்காம யாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளும். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மை, கற்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக, அதாவது ஒழுக்க நன்னெறிகளை பற்றி அற்புதமாக விளக்கம் கொடுத்து அதற்குண்டான வழிமுறைகளை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி நமக்கு தெள்ள தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்தார்கள் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள். உண்மையிலேயே அவங்க சொல்றது என்னன்னா, இந்த வார்த்தை முறைகள், அவங்க சொல்ற இந்த செய்கை முறைகள் எல்லாத்தையுமே நம்ம கேட்பதோடு அல்லாமல் நம்ம கண்டிப்பா பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி நமக்கு நல்லா வலியுறுத்துறாங்க. அதன்படி இந்த ஒரு வார காலங்கள்ல வாழ்க்கை முறையை நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு நம்ம ஒழுக்க நெறிகளை கண்டிப்பாக அனைவரும் சிறப்பாக மாற்றி அமைக்க வேண்டும். இதுவரை இல்லாவிட்டாலும் இனிமேலாவது நாம் மாற்றி அமைக்க வேண்டும். இல்லை என்றால் இதுவரை அந்த ஒழுக்க நெறிகள் வாழ்ந்தாலும் சிறப்பாக நாம் தொடர வேண்டும் என்பதை பற்றி நமக்கு அற்புதமாக விளக்கம் அளித்தார்கள். உண்மையிலே நம்மளுடைய உடலை வருத்தாமல், மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்காமல், மற்றவர்களுக்கும் அந்த நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களை நாம் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அற்புதமாக இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அந்த வகையிலே இன்று நமக்கு இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள் ஒழுக்க நெறிகளை பற்றியும் வாழ்க்கை தத்துவத்தை பற்றியும் சிறப்பாக வகுப்படுத்தார்கள். இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கு இந்த காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் சார்பாக, அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. கண்டிப்பா ஐயா ஒவ்வொரு வாரமும் நமக்கு பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு தலைப்புகள்ல நமக்கு சிறப்பா வகுப்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒண்ணு, அவங்க சொல்ற மாதிரி அந்த வாழ்க்கை முறைகளை எப்படி நம்ம மாற்றி அமைச்சுக்க முடியும், 5 அறிவுள்ள மிருகங்கள் இன்னைக்கு எப்படி வாழ்ந்துச்சு, 6 அறிவுள்ள மனிதனால் எப்படி சிறப்பா நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத பத்தி நமக்கு தெளிவா விளக்கம் கொடுத்தாங்க. அந்த வகையிலே நாம் நம்மளுடைய நன்னெறிகளை பின்பற்றி
அனைவரும் சரியான ஒரு எண்ணத்தோடு சரியான ஒரு பாதையில் சென்றால் கண்டிப்பாக அந்த நம்முடைய பிற்காலத்தில் நம்முடைய வாழ்க்கை முறைகள் கண்டிப்பாக ஒரு அப்படின்னு சொன்ன மகான்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையை நாம் வாழ முடியும் என்பதை பற்றி ஐயா ஒவ்வொரு வாரம் விளக்கம் கொடுத்துட்டு வராங்க. எனவே அனைவரும் தொடர்ந்து அதை பின்பற்ற வேண்டும், பயன்பெற வேண்டும். நாம் அந்த மகான்கள் வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்க்கை முறையை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் இந்த நேரத்தில் அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் சார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கத்திற்கும் இந்த நேரத்திலே தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்த ஆசான் நல்லசீவன் மையா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நமக்கு அற்புதமான தத்துவங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் பெரிசாதனை மார்க்கத்தின் இறைமதனையா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலை தொடர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த அத்துணை அன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, இந்த நிகழ்வு சிறப்பா இருந்தது. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சி வந்து இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் என்ற உதாரணத்தை எடுத்து காட்டிய இறை மதன். அதனால்தான் கடவுள் வந்து அவருக்கு இறை மதன் என்று பெயர் வைத்தார்கள் என்று தெரியவில்லை எனக்கு. மிக்க நன்றி, மகிழ்ச்சி. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம். இறைமதன் ஐயாவுடைய சொற்பொழிவு மிகவும் சிறப்பா இருந்தது. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். 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 அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.